வணக்கம் டிஎன்பிசி வெற்றியாளர்களே. டிஎன்பிசி எக்ஸாம் குரூப் 2ல கேட்ட ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷினை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நீங்கள் டிஎன்பிசி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தால் இந்த வீடியோ நிச்சயம் பண்ணதாக இருக்கும். மதிப்பு காண்க. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஈக்குவல் டு என்ன மதிப்பு வரும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி விடையை சொல்லணும். கொஷின் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். இதனுடைய மதிப்பை கண்டுபிடிச்சி நம்ம என்ன பண்ணோம், விடையாக சொல்கிறாங்க. இந்த கொஷினை 2 டைப்பில் போடலாம். ஒன்று ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம், இன்னொன்று ஷார்ட்கட் மெத்தட் போடலாம். நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறது ஃபார்முலா இல்லை, ஷார்ட்கட் மெத்தட் எப்படி போகிறது தான் நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா சொல்லித்தர போகிறேன். ஸோ முதல்ல எத்தனை ஸ்கொயர் ரூட் இருக்குது பாருங்களா, 3 ஸ்கொயர் ரூட் இருக்குது. அப்போ 3 ஸ்கொயர் ரூட் இருக்குது. இங்கே காமனாக என்ன வேல்யூ இருக்குது பாருங்களா, 6. அப்போ 6 இருக்குது. முதல்ல இந்த கொடுத்துக்கிற காமன் வேல்யூஸ், அதாவது பார்த்தீங்கன்னா 6 அந்த வேல்யூ முதல்ல போட்டுக்கிறோம். போட்டுட்டு எத்தனை ஸ்கொயர் ரூட் இருக்குது பாருங்களா, ஸ்கொயர் ரூட்னா எத்தனை ஸ்கொயர் ரூட் இருக்கோ அத்தனை ஸ்கொயர் ரூட்னா 2ஆல் மல்டிபிள் பண்ணணும், க்யூப் ரூட்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணணும். இங்கே 3 ஸ்கொயர் ரூட் இருக்குது. அப்போ என்ன பண்ணுறேன், 3 முறை 2 என்ன பண்ணுறேன், மல்டிபிள் பண்ணுறேன். அப்போது 2 2 4 4 2 8. அங்கே 6 பவர் மேலே 8 போட்டுடுறேன். ஸோ இங்கே என்ன வேல்யூ வருது, 8 வருதா, அதோட ஒரு வேல்யூ மேலே நியூமரேட்டரில் கம்மி பண்ணி போடணும். இதுக்கு தான் இது சரியான விடையாக இருக்கும். இப்போ ஆன்சர் வந்து பார்த்துக்க என்னவாக இருக்குனாக்கா ஆப்ஷன் சி 6 பவர் 7/8 ஆகும். இதுவே ஃபார்முலா யூஸ் பண்ணி போடலாம். எந்த ஃபார்முலானாக்கா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி போட்டிங்கன்னாக்கா, இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி போட்டிங்கனாக்கா இதே ஆன்சர் 6 பவர் 7/8 வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருந்துருக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்னா ஷேர் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.